ஹாய் மணிதாஸ் அண்ட் மணிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சைக்காலஜி யூனிட் 4 காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல இருந்து 100 MCQs பார்க்கலாம். Question number 1. The primary process of selecting some stimuli from the environment while ignoring others is called dash. சுற்றுச்சூழலில் உள்ள பல தூண்டல்களில் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து மற்றவற்றை புறக்கணிக்கும் முதன்மை செயல்முறை எதுங்க? அட்டென்ஷன், கவனம். The next one. Which of the following is an internal or subjective determinant of attention? கீழ்கண்டவற்றுள் எது கவனத்தை தீர்மானிக்கும் அகவய அல்லது தனி நபர் காரணியாகும்? எதுங்க? இன்ட்ரெஸ்ட் ஆர் மோட்டிவ், ஆர்வம் அல்லது ஊக்கம். The next one. When a person forces themselves to pay attention to a boring lecture due to exam fear, it is called dash. தேர்வு பயம் காரணமாக ஒரு நபர் விருப்பமில்லாத ஒரு தேர்வுரைக்கு கட்டாயப்படுத்தி கவனம் செலுத்தும் போது அது எந்த வகையான கவனம்? எந்த வகையான கவனம்ங்க? எக்ஸ்பிளிசிட் volitional attention, வெளிப்படையான விருப்ப கவனம். The next one. The apparatus used to measure the span of attention is dash. கவன வீச்சை அளவிட பயன்படும் கருவி எதுங்க? டாசிஸ்டாஸ்கோப். The next one. Question number 5. What is the normal visual span of attention for an average adult for unrelated dots or letters? தொடர்பற்ற புள்ளிகள் அல்லது எழுத்துக்களை பார்ப்பதில் ஒரு சாதாரண மனிதனின் சராசரி கவன வீச்சின் அளவு என்னங்க? 6 to 7 objects, 6 முதல் 7 பொருட்கள். The next one. The shifting of attention from one stimulus to another due to fatigue or lack of interest is known as dash. சோர்வு அல்லது ஆர்வமின்மை காரணமாக கவனம் ஒரு தூண்டலிலிருந்து மற்றொரு தூண்டலுக்கு தொடர்ந்து மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க அதை சொல்றாங்க? fluctuation of attention, கவன ஊசலாட்டம். The next one. Typing on a laptop while talking to a friend over the phone simultaneously is an example of dash. தொலைபேசியில் நண்பருடன் பேசிக்கொண்டே லேப்டாப்பில் டைப் செய்வது எதற்கு உதாரணம்? எதுக்குங்க? டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், கவன பகுப்பாய்வு. The next one. Sensing plus meaning equal to dash. புலனுணர்வு பிளஸ் பொருள் அறிதல் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. என்னங்க வரும்? பர்செப்ஷன், புலன் காட்சி. The next one. Who founded Gestalt psychology, which heavily influenced the laws of perceptual organization? புலன்காட்சி அமைப்பின் விதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கெஸ்டால்ட் உளவியலை தோற்றுவித்தவர் யாருங்க? மேக்ஸ் வெர்திமர். The next one. The tendency to perceive incomplete figures as complete is known as the Gestalt law of dash. முழுமையற்ற வடிவங்களை முழுமையான வடிவங்களாக புரிந்து கொள்ளும் புலன்காட்சி போக்கு எந்த கெஸ்டால்ட் விதியாகும்? எதுங்க? க்ளோஷர், மூடும் விதி. The next one. Wrong or mistaken perception of a real stimulus is called dash. வெளியில் இருக்கும் ஒரு உண்மையான தூண்டலை தவறாக புரிந்து கொள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்னனுங்க அதை சொல்லலாம்? திரிபு காட்சி, illusion. The next one. Seeing things or hearing voices in the absolute absence of any external stimulus is called dash. எந்த ஒரு புறத்தூண்டலும் இல்லாத போது ஒரு பொருளை காண்பது அல்லது குரலை கேட்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க அதை சொல்றாங்க? hallucination, இல் பொருள் காட்சி. The next one. The Muller-Lyer experiment is used to study which psychological phenomenon? முல்லர்-லயர் பரிசோதனை எந்த உளவியல் நிகழ்வை ஆய்வு செய்ய பயன்படுகிறது? எதைங்க? ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்கல் illusion, வடிவியல் ஒளியியல் திரிபு காட்சி. The next one. When a door swings open, its retinal image changes from a rectangle to a trapezoid, yet we still perceive it as a rectangle. This is due to dash. ஒரு கதவு திறக்கும் போது நமது கண்ணின் விழித்திரையில் அதன் வடிவம் மாறினாலும் நாம் அதை எப்போதும் செவ்வகமாகவே காண்கிறோம். இதற்கு என்ன காரணம்? என்னங்க காரணம்? ஷேப் கன்ஸ்டன்சி, வடிவ மாறாத்தன்மை. The next one. Who is considered the pioneer of the information processing model of memory? நினைவாற்றலின் தகவல் செயலாக்க மாதிரியை உருவாக்கிய முன்னோடிகள் யாருங்க? அட்கின்சன் மற்றும் ஷிஃப்ரின்.
The next one, the storage capacity of sensory memory lasts for about dash. புலனுணர்வு நினைவாற்றலின் தங்கும் காலம் தோராயமாக எவ்வளவுங்க? லெஸ் தென் எ செகண்ட் ஆர் அ ஃபியூ செகண்ட், ஒரு நொடிக்கும் குறைவு முதல் சில நொடிகள் வரை. The next one, short term memory STM is also known as dash. குறுகிய கால நினைவாற்றல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க அதை சொல்லுவாங்க? ஒர்க்கிங் மெமரி, செயல்படும் நினைவாற்றல். The next one, Charge Miller's magic number 7 plus or minus 2 refers to the capacity of dash. சார்ஜ் மில்லரின் மந்திர எண் 7 plus or minus 2 என்பது எதனுடைய சேமிப்பு திறனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவு. The next one, breaking a 10-digit phone number into groups like to remember it easily is called dash. ஒரு 10 இலக்க தொலைபேசி எண்ணை குழுக்களாக பிரித்து எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளும் முறைக்கு என்ன பெயர்? என்னங்க பெயர்? சங்கிங், துண்டாக்குதல். The next one, memory of personal life experiences and specific events is called dash. ஒருவரின் சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் குறிப்பிட்ட நிகழ்வுகள் சார்ந்த நினைவாற்றல் எதுங்க? எபிசோடிக் மெமரி, நிகழ்வு சார் நினைவு. The next one, knowing how to ride a bicycle or swim is stored in which type of long term memory? சைக்கிள் ஓட்டுவது அல்லது நீந்துவது எப்படி என்ற நினைவாற்றல் எந்த வகையான நீண்டகால நினைவில் சேமிக்கப்படுகிறது? எதுலிங்க சேமிக்கப்படுகிறது? ப்ரொசீஜரல் மெமரி, செயல்முறை நினைவு. The next one, who conducted the first scientific study on forgetting using nonsense syllables? பொருளற்ற எழுத்துக்கூட்டுகளை பயன்படுத்தி மறதி பற்றிய முதல் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியை செய்தவர் யார்? யாருங்க செஞ்சாங்க? ஹெர்மன் எபிங்காஸ். The next one, according to the Ebbinghaus forgetting curve, the rate of forgetting is dash. எபிங்காஸின் மறதி கோட்பாட்டின்படி நாம் கற்றுக்கொண்ட விவரங்களின் மறதி வீதம் எப்போது மிக வேகமாக இருக்கும்? எப்பங்க? மோஸ்ட் rapid immediately after learning. கற்றல் நிகழ்ந்த உடனே மிக வேகமாக இருக்கும். The next one, when old learning interferes with the recall of newly learned information, it is called dash. முன்பு கற்ற ஒரு விஷயம் தற்போது புதிதாக கற்ற விஷயத்தை நினைவு கூர்வதற்கு தடையாக இருக்கும்போது அது என்ன வகையான குறுக்கீடு? என்னங்க சொல்லலாம்? ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன், முன்னோக்கு தடை. The next one, when newly learned information makes it difficult to recall old information, it is called dash. புதிதாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் பழைய விவரங்களை நினைவு கூர்வதை தடுப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? ரெட்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன், பின்னோக்கு தடை. The next one, Sigmund Freud theory states that forgetting is motivated by pushing painful memories into the unconscious. This is called dash. மனக்காயத்தை ஏற்படுத்தும் நினைவுகளை நனவிலி மனதிற்குள் தள்ளுவதன் மூலம் மறதி ஏற்படுகிறது என்ற பிராய்டின் கோட்பாடு எதுங்க? ரிப்ரஷன், நசுக்குதல். The next one, in the PQ4R method of improving memory, what does the Q stands for? நினைவாற்றலை மேம்படுத்தும் PQ4R முறையில் Q என்பது எதனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? Question, வினா எழுப்புதல். The next one, mnemonic devices are strategies used to improve dash. நிமோனிக்ஸ் என்பவை எதனை மேம்படுத்த பயன்படும் உத்திகளாகும்? எதைங்க மேம்படுத்துது நிமோனிக்ஸ்? மெமரி, நினைவாற்றல். The next one, the type of thinking that goes in all possible directions to find creative and multiple solution is dash. படைப்பாற்றல் மிக்க மற்றும் பலவிதமான தீர்வுகளை காண அனைத்து திசைகளிலும் விரிந்து செல்லும் சிந்தனை எதுங்க? டைவர்ஜென்ட் திங்கிங், விரி சிந்தனை. The next one, J.P. Guilford associated convergent thinking primarily with dash. J.P. Guilford குவி சிந்தனையை முக்கியமாக எதனோடு தொடர்பு படுத்துகிறார்? எதனோடுங்க? இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு. The next one, question number 31, brainstorming technique is used to foster which type of thinking in students? மாணவர்களிடம் எந்த வகையான சிந்தனையை வளர்க்க மூளை பயிற்சி அல்லது கருத்து பரிமாற்ற உத்தி பயன்படுகிறது? எதுங்க? டைவர்ஜென்ட் ஆர் கிரியேட்டிவ் திங்கிங், விரி சிந்தனை அல்லது படைப்பாற்றல் சிந்தனை. The next one, reasoning that moves from specific observations
டு broad generalization is called dash. குறிப்பிட்ட சில உண்மைகளிலிருந்து பொதுவான விதிகளுக்கு செல்லும் பகுத்தறிதல் முறை எது? எதுங்க? இண்டக்டிவ் ரீசனிங், தொகுத்தறிதல் முறை. The next one. Reasoning that moves from a general rule or law to specific cases is called dash. பொதுவான ஒரு விதியிலிருந்து குறிப்பிட்ட ஒரு உண்மைக்கு செல்லும் பகுத்தறிதல் முறை எது? எதுங்க? டிடக்டிவ் ரீசனிங், பகுத்தறிதல் முறை. The next one. Edward D. Bono is famous for developing which concept related to thinking? சிந்தனை திறனோடு தொடர்புடைய எந்த கருத்தை உருவாக்கியதற்காக எட்வர்ட் டி போனோ புகழ் பெற்றார்? எதுக்காகங்க? லேட்ரல் திங்கிங், பக்கவாட்டு சிந்தனை. The next one. How many thinking hats did Edward D. Bono introduce for group discussion and decision making? குழு விவாதம் மற்றும் முடிவெடுத்தலுக்காக எட்வர்ட் டி போனோ எத்தனை சிந்தனை தொப்பிகளை அறிமுகப்படுத்தினார்? எத்தனைங்க? 6 hats, 6 தொப்பிகள். The next one. Mental shortcuts are rules of thumb used to solve problems quickly but without guaranteeing a perfect solution or dash. சிக்கல்களை விரைவாக தீர்க்க பயன்படும் ஆனால் துல்லியமான தீர்வுக்கு உத்தரவாதம் தராத மன குறுக்கு வழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எப்படிங்க சொல்லலாம்? Heuristics. The next one. Step by step procedures that guarantee a correct solution to a problem if followed properly are dash. சரியாக பின்பற்றினால் ஒரு சிக்கலுக்கு துல்லியமான தீர்வை வழங்கும் படிப்படியான செயல்பாட்டு முறை எது? எதுங்க? Algorithms. The next one. The internal mental representation of a category or class of objects, ideas or events is called dash. பொருட்கள், யோசனைகள் அல்லது நிகழ்வுகளின் ஒரு குறிப்பிட்ட வகுப்பின் உள்மன பிரதிநிதித்துவம் எது? எதுங்க? கான்செப்ட், கருத்து. The next one. Who proposed the linguistic relativity hypothesis stating that language determines the way we think? நாம் பேசும் மொழியே நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது என்று கூறும் மொழி சார்பியல் கருதுகோளை முன்வைத்தவர் யார்? யாருங்க? பெஞ்சமின் லீ வோஃப். The next one. According to Noam Chomsky, children are born with an innate mechanism for language acquisition is called dash. நோம் சாம்ஸ்கியின் கூற்றுப்படி குழந்தைகள் பிறக்கும் போதே மொழியை கற்றுக்கொள்ளும் எந்த உள்ளார்ந்த பொறிமுறையுடன் பிறக்கிறார்கள்? எதுங்க? லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ், LAD, மொழி கையகப்படுத்தும் சாதனம். The next one. The smallest unit of speech sound in a language that can distinguish one word from another is called dash. ஒரு மொழியில் ஒரு வார்த்தையை மற்றொரு வார்த்தையிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் ஒலியின் மிகச்சிறிய அழகு எது? எதுங்க? ஃபோனேமி, டைனமிக், ஒலியன் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. The next one. The smallest unit of meaning in a language is called dash. ஒரு மொழியில் பொருளை தரும் மிகச்சிறிய சொல் அல்லது சொல்லின் பகுதி எது? எதுங்க? மார்ஃபீம், உருபன். The next one. The rules for combining words into grammatically correct sentences in a language are called dash. ஒரு மொழியில் சொற்களை இலக்கண முறைப்படி வாக்கியங்களாக இணைப்பதற்கான விதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எப்படிங்க சொல்றாங்க? சிண்டக்ஸ், சொற்றொடரியல். The next one. The pizza ate the boy is grammatically correct but breaks the rules of dash. பீட்சா சிறுவனை சாப்பிட்டது என்ற வாக்கியம் இலக்கணப்படி சரியானது ஆனால் எந்த விதியை மீறுகிறது? எதுங்க? செமாண்டிக்ஸ், பொருளியல். The next. At what stage of language development does a child start producing single meaningful words? மொழி வளர்ச்சியின் எந்த பருவத்தில் ஒரு குழந்தை ஒற்றை அர்த்தமுள்ள சொற்களை பேசத் தொடங்குகிறது? எப்பங்க? one word stage, ஒரு சொல் பருவம். The next one. 2 word noun verb utterance like big doggy or more milk are characteristics of dash. பெரிய நாய் அல்லது அதிக பால் போன்ற இரு சொற்களை பயன்படுத்தும் தந்தி போன்ற பேச்சு எப்போது தோன்றும்? எப்பங்க? 18 to 24 months. The next one. The inability to distinguish between one's own perspective and someone else's perspective during thinking is dash.
சிந்தனையின் போது ஒருவருடைய சொந்த கோணத்திற்கும் மற்றவர்களின் கோணத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாத நிலை எது? எதுங்க? ஈகோசென்ட்ரிசம், தன்முனைப்புவாதம். The next one. In context of attention, habitual attention is also known as dash. கவனத்தின் சூழலில் பழக்க கவனம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்றாங்க? நான் volitional attention, விருப்பமில்லா கவனம். The next one. An illusion caused by the rapid presentation of a series of still images creating the perception of movement is called dash. அசையாத பல படங்களை வேகமாக அடுத்தடுத்து காட்டுவதன் மூலம் இயக்கம் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் திரிபு காட்சி எது? எதுங்க? பை phenomenon, பை நிகழ்வு. The next one. The method of learning that involves forming concepts by identifying common features among objects is dash. பொருட்களுக்கு இடையே உள்ள பொதுவான பண்புகளை கண்டறிவதன் மூலம் கருத்துக்களை உருவாக்கும் கற்றல் முறை எது? எதுங்க? கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம். The next one. The phenomenon where a person completely forgets their past identity due to trauma and relocates to start a new life is called dash. பேரதிர்ச்சி காரணமாக ஒரு நபர் தனது கடந்த கால அடையாளத்தை முற்றிலுமாக மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்கும் தீவிர மறதி நிலை எது? எதுங்க? டிசோசியேட்டிவ் ஃபியூகு, மனமுறிவு பயணம். The next one. The social rules governing the appropriate use of language in different social contexts are called dash. பல்வேறு சமூக சூழல்களுக்கு ஏற்ப மொழியை சரியாக பயன்படுத்துவதை நிர்வகிக்கும் சமூக விதிகள் எவை? எவைங்க? பிராக்மட்டிக்ஸ், பயன்பாட்டியல். The next one. Zeigarnik effect in memory studies states that dash. நினைவாற்றல் ஆய்வுகளில் சைகார்னிக் விளைவு கூறுவது என்ன? எதைங்க சொல்லுது? இன்கம்ப்ளீட் ஆர் இன்டரப்டட் டாஸ்க் ஆர் remembered better than completed task. முழுமையடையாத அல்லது பாதியில் நிறுத்தப்பட்ட பணிகள் முழுமையடைந்த பணிகளை விட நன்றாக நினைவில் இருக்கும். The next one. The physical representation or memory trace left in the brain after learning is called dash. கற்றலுக்கு பிறகு மூளையில் ஏற்படும் இயற்பியல் மாற்றம் அல்லது நினைவு தடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்றாங்க? என்கிராம் ஆர் நியூரோகிராம். The next one. Question number 55. Which part of the brain plays a critical role in transferring short-term memory into long-term memory? குறுகிய கால நினைவை நீண்ட கால நினைவாக மாற்றுவதில் மூளையின் எந்த பகுதி முக்கிய பங்கு வகிக்கிறது? எந்த பகுதிங்க? Hippocampus. The next one. Artistic thinking is characterized by dash. Artistic சிந்தனை என்பது எதனை குறிக்கிறது? எதனைங்க குறிக்குது? Wishful thinking, daydreams and fantasies. பகற்கனவு, கற்பனைகள் மற்றும் சுய விருப்ப சிந்தனை. The next one. The type of reasoning where a conclusion is drawn based on two premises is called dash. இரண்டு கூற்றுகளின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கும் தர்க்க முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? சிலோகிசம், சிலாஜிசம். The next one. Functional fixedness in problem solving means dash. சிக்கல் தீர்த்தலில் செயல்பாட்டு முடக்கம் என்பது dash. என்னங்க? The tendency to perceive an object only in terms of its most common or traditional use. ஒரு பொருளை அதன் வழக்கமான பயன்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே பார்ப்பது. The next one. The component of working memory that handles verbal and auditory information is called dash. செயல்படும் நினைவாற்றலில் வாய்மொழி மற்றும் கேட்டல் தகவல்களை கையாளும் பகுதி எது? எதுங்க? Phonological loop, ஒளியியல் வளையம். The next one. Flash bulb memory refers to dash. Flash bulb நினைவு என்பது எத்தகைய நினைவை குறிக்கிறது? எதுங்க? Vivid, detailed and long-lasting memory of an emotionally significant or shocking event. உணர்ச்சி பூர்வமான அல்லது அதிர்ச்சியூட்டும் நிகழ்வின் தெளிவான துல்லியமான நினைவு. The next one. The process of actively organizing and interpreting sensory data to understand the environment is called dash. சுற்றுச்சூழலை புரிந்து கொள்வதற்காக புலன் தகவல்களை சுறுசுறுப்பாக ஒருங்கிணைத்து விளக்கும் செயல்முறை எது? எதுங்க? Perception, புலன்காட்சி. The next one. An individual who can look at a picture for a
few moments and continue to see it clearly in their mind's eyes for minutes after it is removed as dash. ஒரு படத்தை சில நொடிகள் மட்டுமே பார்த்துவிட்டு அது மறைந்த பிறகும் மனக்கண்ணில் துல்லியமாக காணும் அச்சுப்பதிவு நினைவு திறன் எது? எதுங்க? ஐடெடிக் இமேஜினரி, ஐடெடிக் பிம்பம். The next one. In a classroom, a student hears the ticking of the wall clock only when the room becomes completely silent. This demonstrates the concept of dash. ஒரு வகுப்பறையில் அறையே முற்றிலும் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே ஒரு மாணவனுக்கு கடிகார சத்தம் கேட்கிறது. இது எதை குறிக்கிறது? எதைங்க? அப்சல்யூட் த்ரெஷோல்ட், முழுமையான வரம்பு. The next one. Decrease in sensitivity to a constant level of stimulation is called dash. ஒரே சீரான தூண்டலுக்கு தொடர்ந்து ஆளாகும் போது புலனுணர்வு திறன் குறைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க அதை சொல்லலாம்? சென்சரி அடாப்டேஷன், புலன் தகவமைப்பு. The next one. The psychological phenomenon where we tend to remember the first and last items in a list better than the middle items is called dash. ஒரு பட்டியலில் உள்ள நடுப்பகுதி வார்த்தைகளை விட முதல் மற்றும் இறுதி வார்த்தைகளை நன்றாக நினைவில் வைத்திருக்கும் போக்கு எது? எதுங்க? சீரியல் பொசிஷன் எஃபெக்ட், தொடர் நிலை விளைவு. The next one. In the serial position effect, better recall of items at the beginning of a list is called dash. தொடர் நிலை விளைவில் பட்டியலின் தொடக்கத்தில் உள்ள வார்த்தைகளை மிக எளிதாக மீட்டெடுக்கும் திறன் எது? எதுங்க? பிரைமரி எஃபெக்ட், முதன்மை விளைவு. The next one. Better recall of items at the very end of a list is called dash. ஒரு பட்டியலின் இறுதி பகுதியில் உள்ள விவரங்களை மிக நன்றாக நினைவில் வைத்திருப்பது எது? எதுங்க? ரீசென்சி எஃபெக்ட், அண்மை விளைவு. The next one. The visual cliff experiment by Gibson and Walk was designed to test which ability in infants. கிப்சன் மற்றும் வாக் நடத்திய விஷுவல் கிளிப் பரிசோதனை குழந்தைகளின் எந்த திறனை சோதிக்க வடிவமைக்கப்பட்டது? எதுங்க? டெப்த் பர்செப்ஷன், ஆழப்புலன் காட்சி. The next one. When we perceive a car as the same size, whether it is 5 feet or 50 feet away, we are demonstrating dash. ஒரு கார் 5 அடி தூரத்தில் இருந்தாலும் அல்லது 50 அடி தூரத்தில் இருந்தாலும் அதன் அளவை நாம் மாறாமல் அப்படியே புரிந்து கொள்வது எது? எதுங்க? சைஸ் கன்ஸ்டன்சி, அளவு மாறா தன்மை. The next one. Metacognition is defined as dash. Metacognition என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்றாங்க? Thinking about one's own thinking process. ஒருவரது சொந்த சிந்தனை செயல்பாட்டை பற்றியே சிந்திப்பது. The next one. Over regularization is a language development error where a child, மொழி வளர்ச்சியில் மிகை முறைப்படுத்தல் என்ற பிழையில் ஒரு குழந்தை என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? Applies a general grammatical rule to irregular words. பொதுவான இலக்கண விதியை விதிவிலக்கான சொற்களுக்கும் தவறாக பயன்படுத்துவது. The next one. The process of keeping information in memory over time is called dash. பெறப்பட்ட தகவல்களை காலப்போக்கில் நினைவாற்றலில் அழியாமல் பாதுகாத்து வைக்கும் செயல்முறை எது? எதுங்க? ஸ்டோரேஜ், சேமித்தல். The next one. Bringing stored information to consciousness when needed is called dash. சேமிக்கப்பட்ட தகவல்களை தேவைப்படும் போது மீண்டும் நனவு மனதிற்கு கொண்டு வரும் செயல்முறை எது? ரீட்ரைவல் ஆர் ரீகால், மீட்டெடுத்தல் அல்லது நினைவு கூறுதல். The next one. The type of concept that is defined by a rigid set of criteria or rules is dash. கடுமையான விதிகள் அல்லது அளவுகோல்களால் வரையறுக்கப்படும் கருத்து வடிவம் எது? எதுங்க? ஃபார்மல் ஆர் லாஜிக்கல் கான்செப்ட், முறைசார் அல்லது தர்க்க ரீதியான கருத்து. The next one. The best or most representative example of a concept category is called a dash. ஒரு குறிப்பிட்ட கருத்து வகைக்கு மிகச் சிறந்த அல்லது மிகவும் பொதுவான உதாரணம் எது? எதுங்க? Prototype. The next one. Creative thinking typically involves with stages in the correct order. படைப்பாற்றல் சிந்தனையின் நிலைகள் சரியான வரிசையில் அமைந்துள்ளவற்றை கண்டுபிடி. எப்படிங்க சொல்லணும் அதை? ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், வெரிஃபிகேஷன். ஆயத்தம், அடைகாத்தல், ஒளிர்தல் மற்றும் சரிபார்த்தல். The next one. The stage in creative thinking where the individual sets the problem aside and works on it unconsciously is dash. படைப்பாற்றல் சிந்தனையில்
ஒரு சிக்கலை தற்காலிகமாக பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு நனவிழி மனதிற்குள் தீர்வு தேடும் நிலை எது? எதுங்க? இன்குபேஷன், அடைகாத்தல் நிலை. The next one, the sudden aha moment or flash of inspiration in problem solving occurs during which stage? சிக்கல் தீர்த்தலில் திடீரென தோன்றும் ஆஹா தருணம் அல்லது திடீர் உள்ஒளி தோற்றம் எந்த நிலையில் நிகழ்கிறது? எப்பங்க நிகழும்? illumination, ஒளிர்தல். The next one, critical thinking involves dash. விமர்சன சிந்தனை என்பது எதனை உள்ளடக்கியது? எதைங்க? அனலைசிங் அண்ட் evaluating information objectively before forming a belief. ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் முன் தகவல்களை பகுப்பாய்வு செய்து நடுநிலையோடு மதிப்பிடுவது. The next one, in Gestalt laws, the tendency to group objects that look like each other is the law of dash. கெஸ்டால்ட் விதிகளில் ஒரே மாதிரியாக இருக்கும் பொருட்களை ஒன்றாக குழுவாக்கும் போக்கும் எந்த விதி? எந்த விதிங்க? சிமிலாரிட்டி, ஒப்புமை விதி. The next one, the type of memory that holds information that you are consciously aware of at the current moment is dash. தற்போதைய தருணத்தில் நீங்கள் விழிப்புணர்வுடன் சிந்தித்து கொண்டிருக்கும் தகவல்களை கொண்டிருக்கும் நினைவு எது? எதுங்க? ஒர்க்கிங் மெமரி, செயல்படும் நினைவாற்றல். The next one, Anterograde amnesia is a memory disorder where a person is dash. Anterograde amnesia உள்ள ஒரு நபரால் என்ன செய்ய முடியாது? என்னங்க முடியாது? cannot form new long-term memories after the brain injury. மூளைக்காயத்திற்கு பிறகு புதிய நீண்டகால நினைவுகளை உருவாக்க முடியாது. The next one, retrograde amnesia is characterized by dash. retrograde amnesia என்பது எத்தகைய நினைவு இழப்பு? எத்தகையங்க? loss of memory for events that occurred before the brain injury. மூளைக்காயத்திற்கு முன்பு நடந்த கடந்த கால நிகழ்வுகளின் நினைவு இழப்பு. The next one, the phenomenon of tip of the tongue is an example of which type of forgetting? நாக்கின் நுனியில் வார்த்தை வருவது ஆனால் சட்டென்று நினைவுக்கு வராத நிகழ்வு எந்த மறதிக்கு உதாரணம்? எதுக்குங்க? retrieval failure, மீட்டெடுத்தல் தோல்வி. The next one, general knowledge about the world, facts, concepts and rules of language is stored in dash. உலகத்தை பற்றிய பொதுவான அறிவு, உண்மைகள், கருத்துக்கள் மற்றும் மொழியின் விதிகள் எங்கு சேமிக்கப்படுகின்றன? எங்கங்க? செமாண்டிக் மெமரி, பொருள்சார் நினைவாற்றல். The next one, eyewitness testimony studies by Elizabeth Loftus proved that human memory is called dash. எலிசபெத் லோஃப்டஸ் நடத்திய சாட்சியகங்களின் நினைவாற்றல் குறித்த ஆய்வுகள் மனித நினைவு என்பது எத்தகையது என நிரூபித்தன? ஆன்சர் என்னங்க? ரீகன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ஹைலி சசெப்டிபிள் டு மிஸ்இன்ஃபர்மேஷன். மறுகட்டமைப்புக்கு உட்பட்டது மற்றும் தவறான தகவல்கள் எளிதில் மாறக்கூடியது. The next one, pre-linguistic speech in infants includes which of the following vocalization? குழந்தைகளின் மொழிக்கு முந்தைய பேச்சு நிலையில் எவை அடங்கும்? எவைங்க அடங்கும்? crying, cooing and babbling, அழுகை, கூவுதல் மற்றும் மழலை பேச்சு. The next one, the repetitive production of consonant vowel combinations like ba 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 or da 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 by a 6-month-old infant is dash. 6 மாத குழந்தை பாபாபா அல்லது டா டாடா போன்ற மெய் உயிர் எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் ஒலிப்பது எது? எதுங்க? பாப்ளிங், மழலை பேச்சு. The next one, the subjective factor that causes distraction of attention is dash. கவனச்சிதறலை ஏற்படுத்தும் அகவய காரணி எது? எதுங்க? மென்டல் அனாக்சிட்டி ஆர் இல் ஹெல்த், மனக்கவலை அல்லது உடல் நல குறைவு. The next one, the term used to describe the organization of the perceptual field into a prominent feature and its background is dash. புலன்காட்சி புலத்தை ஒரு முக்கிய வடிவம் மற்றும் அதன் பின்னணியாக பிரித்தறியும் கெஸ்டால்ட் பண்பு எது? எதுங்க? ஃபிகர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப், உருவ பின்னணி உறவு. The next one, question number 91, which of the following is the highest level of thinking according to cognitive psychology? அறிவாற்றல் உளவியலின்படி கீழ்கண்டவற்றுள் எது மிக உயர்ந்த சிந்தனை நிலையாகும்? எதுங்க? கிரியேட்டிவ் அல்லது ப்ராப்ளம் சால்விங் திங்கிங், படைப்பாற்றல் மிக்க அல்லது சிக்கல் தீர்க்கும் சிந்தனை. The next one, remembering to perform an action in the future is called dash.
எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருப்பது எது? எதுங்க? ப்ரோஸ்பெக்டிவ் மெமரி, எதிர்கால நினைவு. The next one, the mental filtering process that protects our brain from sensory overload by focusing on important signals is dash. முக்கியமான சிக்னல்களில் மற்றும் கவனம் செலுத்தி மூளையை அதிகப்படியான புலன் சுமைகளிலிருந்து பாதுகாக்கும் வடிகட்டுதல் செயல்முறை எது? எதுங்க? செலக்டிவ் அட்டென்ஷன், தேர்ந்தெடுத்த கவனம். The next one, semantic errors in language development are related to mistakes in dash. மொழி வளர்ச்சியில் ஏற்படும் பொருளியல் பிழைகள் எதனுடன் தொடர்புடையவை? எதனுடங்க? மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ், சொற்கள் மற்றும் வாக்கியங்களின் அர்த்தம். The next one, question number 95. The type of reasoning where two things are compared based on their similarities is dash. ஒற்றுமைகளின் அடிப்படையில் இரண்டு விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பகுத்தறிதல் முறை எது? எதுங்க? அனலாஜிக்கல் ரீசனிங், ஒப்புமை பகுத்தறிதல். The next one, the decay theory of forgetting is also known as dash. மறதியின் சிதைவு கோட்பாடு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? disuse theory, பயன்படுத்தாமை கோட்பாடு. The next one, according to Broadbent's filter theory, attention acts as a dash. பிராட்பெண்டின் வடிகட்டி கோட்பாட்டின்படி கவனம் என்பது ஒரு டேஷ். என்னங்க? பாட்டில் நெக் ஆர் ஃபில்டர், பாட்டில் கழுத்து வடிவம் அல்லது வடிகட்டி. The next one, the tendency to search for information that confirms one preconceptions while ignoring opposing evidence is dash. தனது சொந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் தகவல்களை மட்டுமே தேடுவது மற்றும் அதற்கு எதிரான ஆதாரங்களை புறக்கணிப்பது எந்த சிந்தனை குறைபாடு? எதுங்க? கன்ஃபர்மேஷன் பயாஸ், உறுதிப்படுத்தல் சார்பு. The next one, question number 99. The sensory memory for auditory stimuli is called dash. கேட்டல் தூண்டல்களுக்கான புலனுணர்வு நினைவாற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? எக்கோயிக் மெமரி, ஒலிக்கான நினைவு. The next one, question number 100. The sensory memory for visual stimuli is called dash. காட்சி தூண்டல்களுக்கான புலனுணர்வு நினைவாற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? ஐகானிக் மெமரி, காட்சிக்கான நினைவு. ஸோ டோட்டலி சைக்காலஜி யூனிட் 4லேருந்து 100 இம்பார்ட்டன்ட் MCQs பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். Thank you.